வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் உங்களை நோக்கி வரும். அதனால் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் தான் சிவநேசன். சரி, நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, அது ஒரு பையன் வந்து எப்படி ஒரு பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதேமாதிரி ஒரு பையனுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். எல்லாருமே நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அவங்களுக்கு திரும்பி வரும். நீங்கள் நல்லதை கொடுத்தா உங்களுக்கு நல்லது வரும், அதேமாதிரி நீங்கள் கெட்டதை கொடுத்தா உங்களுக்கு கெட்டது வரும். அதனால தான் இந்த விஷயத்தை நான் முன்னாடி சொல்லிடுறேன். இதை பற்றி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கர்மாவை பற்றி. அதனால் அந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் போராக இருக்கும், இருந்தாலும் பாருங்கள். அதில் சில ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். மெம்பரை வந்து மொம்பர்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எனக்கே அது ரொம்ப இதாக போயிடுச்சு, என்னடா மெம்பரை வந்து மொம்பர்னு சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இதுமாரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும், அதை கமெண்ட்டில் பண்ணி வைங்க, நான் அந்த வீடியோவை மேக் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் இப்போ ஒரு பையன் எப்படி நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும். எப்படிடா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சில நேரம் இப்படி டெக்ஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டே வந்து மோசமாக போணுச்சு, இன்றைக்கி மொக்கையாக போணுச்சு, இன்றைக்கி போராக போணுச்சு, இதுவே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், முன்ன மாரியே இருந்தாங்க, அவங்க அழகாக இருந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துருச்சு. இதுமாரி பாசிட்டிவாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகுவீங்க அவங்களோட. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியும் தருவீங்க. அதனால் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதனால் எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. எந்த ஒரு போரிங் டெக்ஸ்ட்டோ இல்லை போர் அடிக்குது அதுமாரிலாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி டேலாம் மோசமாக போணுச்சு இப்படிலாம் ஆர்டினரி சேட்டே வைக்காதீங்க. எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பி பிளேஃபுல். இதனடா பி பிளேஃபுல் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. சில நேரத்தில் அந்த பொண்ணே, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணே, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் இருக்குது, இதுமாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து சில நேரத்தில் அவங்களே கேட்பாங்க, இன்றைக்கி டே எப்படி போணுச்சு, அதுமாரி சாதா போரிங்கான ஒரு கொஷினை கேட்பாங்க, இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, இதுமாரி போரிங்கான கொஷின்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து இதுமாரிலாம் கேட்கக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், போரிங்கான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீ என்ன பண்ண, இன்றைக்கி நீ என்ன சாப்பிட்ட, இதுமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. ஆனால் சில நேரத்தில் அவங்களே கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு போர் அடிக்குது, அதனால தான் இதுமாரி விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு ரிப்ளை வந்து ஒரு ஃபன்னியான மெத்தடில் பண்ணணும். அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஃபன்னியாக நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், யோசிச்சு கண்ணாபின்னு கூட பண்ணலாம். ஃபன்னியான வேலை மாற்றணும். அதுக்கு ரொம்ப ஓவராக திங்க் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலான ஜோக்கெலாம் மேக் பண்ணாதீங்க. ஆர்டினரி ஜோக்காக மேக் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப ஃபன்னியாக மேக் பண்ணுங்கள். அதான் வேறு எதுவுமே வேறு எதுவுமே இல்லை. பி பிளேஃபுல்னால் இதான், வேறு எதுவுமே இல்லை. ஜோக்காக மேக் பண்ணி சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் கேட்டால் நீங்கள் வந்து ஃபன்னியாக பதில் சொல்லணும். நிறைய வாட்டி சொல்லிட்டேன்னா, அதனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து வாட் டு டூ வென் யூ டோன்ட் நோ எனி ஜோக் இல்லை எனி டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரில, அது என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஜோக்கை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், பாசிட்டிவாக இருங்க. இதுமாரி உங்களுக்கு எதுவும் விஷயமும் தோணல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும். அவங்களுக்கு சில நேரம் ட்ராவல் பண்ண பிடிக்கும், அதை பற்றி நீங்கள் பேசலாம். அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், அதை பற்றி நீங்கள் பேசலாம். என்ன சாப்பாடு பிடிக்கும், அதுமாரிலாம் பேசலாம். ஆனால் சாப்பிட்டியா அதுமாரி கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. அந்த சாப்பாடை பற்றி பேசுங்க, ஏதாச்சும் வேறு விதமாக. ஓகே. அடுத்த விஷயம் வந்து, சில நேரத்தில் எதுவுமே தோணலடா எனக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா, ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தூரமாக வச்சுருங்க. அதான் நல்லது. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் மூடில் இருப்பீங்க, ஒரு கெட்ட மூடில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களோட மைண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், இல்லை என்னமோ கன்றாவி நிலைமையில் இருக்கும். அப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து நெகட்டிவிட்டியை தான் அந்த பொண்ணுகிட்ட தருவீங்க. அதனால நீங்கள் நெகட்டிவ் மூடில் இருக்கும் போது நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, வாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஹவு டு நோ இஃப் ஷி லைக் யூ. என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஒரு பொண்ணுக்கு, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். அதுக்காக சில சயின்ஸ்லாம் இருக்குது. அந்த சயின்ஸை இப்போ என்னால் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்குன்னே ஒரு தனியாக வீடியோ ரெடி பண்ணணும். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு அதுமாரி சயின்ஸ்லாம் இருக்குது. இப்போது அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கு நிறைய சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸை நான் சொல்லுறேன் அடுத்த வீடியோவில் எப்போயாச்சும் சொல்லுவேன், நீங்கள் கமெண்ட் பண்ணால். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து சேட் பண்ணதை நிறுத்திட்டு ரியல் மீட் பண்ணணும், நேரில் போய் பார்க்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சேட் பண்ணுறதை நிறுத்திடணும். நீங்கள் வந்து அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு சேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நேரில் போய் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், அவங்கள போய் பார்த்து பேசணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்த விஷயம் வந்து,
எண்டிங் த கான்வர்சேஷன், எப்படி ஒரு கான்வர்சேஷனை எண்ட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி வேணால் எண்ட் பண்ணுங்க, ஆனால் அந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்ணும்போது நீங்கள் திரும்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி எண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும். கான்வர்சேஷனை எண்ட் பண்ணும்போது திரும்பி அதுலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எண்ட் பண்ணுறது நீங்கள் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் கான்வர்சேஷனை எண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். என்னடா நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு உங்களை பற்றி உள்ள மென்டாலிட்டி மாறும். அது என்ன மாறும்னா, அவங்க வந்து உங்கள் மேலே வேறு ஒரு கருத்தை வச்சுருப்பாங்க. அந்த கருத்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன கருத்தை வேணால் இருக்கலாம், ஆனால் அது வந்து மாறும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கான்வர்சேஷனை எண்டு பண்ணால் வேறு எதுவுமே இல்லை. அடுத்த விஷயம் வந்து மிக்சிங் த கான்வர்சேஷன். இதனடா மிக்சிங் த கான்வர்சேஷன்? இப்போ நீங்கள் 2 பேருமே சேட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது ரொம்ப வேகமாக டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சைலண்ட் ஆகிடணும். அப்படியே ரிப்ளை பண்ணாமல், அதுக்குன்னு ரொம்ப நேரம்லாம் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆஃப் பண்ண மாரி ஆகிடணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது வந்து அப்போ தான் ஒரு மென்டாலிட்டியை மாற்றும். ஒரு மென்டாலிட்டிலேருந்து இன்னொரு மென்டாலிட்டியாக மாறும். என்னடா இவ்வளோ நேரம் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இப்போ இப்படி கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு நினைப்பாங்க. திரும்பி அவங்களும் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்பீடாக ரிப்ளை பண்ணலாம், இல்லை உங்கள் இஷ்டம் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இப்படி வேகமாக குயிக் ரிப்ளை பண்ணாமலாம் இல்லை, பண்ணும்போது இடையில கொஞ்ச நேரத்துக்கு சைலண்ட் ஆகிடுங்க. அதான், வேறு எதுவுமே சொல்ல. அடுத்த விஷயம் வந்து சென்ட் இட் அண்ட் ஃபர்கெட் இட். இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட வந்து ரிப்ளையே வரல. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் சென்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டே திரும்பி படித்து வைப்பான். என்னடா நான் தப்பாகிடுச்சா, நான் போயிட்டேனா, இவன் நிறையா ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பையன் பண்ணுற மாரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, அதுக்கப்புறம் ரிப்ளை வராட்டி நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துருங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் உளறி தப்பாக ஏதாச்சும் சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு வந்து சாரி கேளுங்க. சில நேரம் ரிப்ளை வரும். அப்படி வராட்டி அப்படியே சைலண்ட்டாக இருங்க. அதுக்கு மேலே சாரிலாம் கேட்காதீங்க. ஏன்னா சில நேரம் மிஸ்டேக் உங்கள் மேலே இருக்கும். அப்படி தான் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்ளை வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படியே ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுருங்க. அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அதனால் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆஹா, நம்ம தப்பாக அனுப்பிச்சிட்டோமோ இல்லை நல்லதாக அனுப்பிச்சிட்டோமோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்போதுமே நல்ல மெசேஜ் தான் அனுப்புவீங்க. ஏன்னா நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஒரு சூப்பரான பர்சன் தான். அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த விஷயம் வந்து, நீங்கள் வந்து அந்த பொண்ணை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு டிவி பிடிக்குமா, அப்படி இல்லாட்டி புக்கு படிக்க பிடிக்குமா, அப்படி இல்லாட்டி சாப்பிட பிடிக்குமா, இதுமாரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும், அதாவது சேட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு ட்ராவலிங் பிடிக்குன்னா ட்ராவலிங்கை பற்றி நீங்கள் பேசலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பிடிக்குன்னா அந்த மூவியை பற்றி பேசலாம். இதுமாரி பேசலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ரூல் நான் சொல்கிறேன். இப்போ வந்து சில நேரத்தில் ரிப்ளை வந்து லேட்டாக பண்ணுவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து 10 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்கள். இதேமாரி அவங்களும் திரும்பி பண்ணால் நீங்கள் வந்து விட்டு கொடுத்துடணும், வேறு வழி இல்லை. அடுத்த விஷயம் வந்து, சில பேருக்கு வந்து லாங் சேட் பிடிக்கும், அதேமாரி சில பேருக்கு ஷார்ட் சேட் பிடிக்கும். என்னடா லாங் சேட் ஷார்ட் சேட் இதெல்லாம் சின்ன மசாலாவா அப்படின்னு பெரியவங்களாம் கேட்பாங்க. ஆனால் இது மசாலா இல்லை. சேட்டுனா டெக்ஸ்டிங், ஃபோன்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா வாட்ஸ்அப்பில், அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து சின்ன பசங்களுக்குலாம் தெரியும், ஆனால் பெரியவங்க வந்து சாப்பிட்ற ஐட்டம்னு நினச்சிப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க, அதனால சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பெரியவங்களும் இருக்காங்க, அதனால நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். லாங் சேட் வர்சஸ் ஷார்ட் சேட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. சில பேருக்கு வந்து லாங் சேட் பண்ண பிடிக்கும், அதேமாரி சில பேருக்கு ஷார்ட் சேட் பண்ண பிடிக்கும். ஷார்ட் சேட் பண்ணுறவங்களாம் அதிகமாக டாக் பண்ணுவாங்க, அதுமாரி விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல நான் சொல்லிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எல்லாமே முடியும், வேறு எதுவுமே இல்லை. சில பேருக்கு எமோஜ் அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்கும், அதேமாரி சில பேருக்கு எமோஜே யூஸ் பண்ண பிடிக்காது. இதுமாரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்ன எல்லா விஷயமே ரொம்ப பேசிக்கான விஷயம். இது விஷயத்தெலாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான சேட்டை, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டெவலப் பண்ண முடியும், அதாவது ஒரு ஃபோனில் கான்வர்சேஷனை டெவலப் பண்ண முடியும். நீங்கள் அப்புறம் யாரும் மறந்துடாதீங்க. என்ன தான் கவலை இருந்தாலும் தூக்கி போட்டு மிஸ்ட்டு எப்போதுமே ஜாலியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. அப்போ தான் உங்கள் சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். அப்புறம் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய் மை மேஜிக்ஸ்.